ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என் பையன் ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் வேணும் ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில் சாப்பாடு காலையில் வடித்த சாப்பாடு மீதமாயிருச்சு. அந்த சாப்பாடை வச்சு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடு பொருளை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். டெய்லி தோட்டத்தில் வேலைன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஈவினிங் டயத்தில் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். நம்மளும் சாப்பிடுவோம், பசங்க மட்டுமா சாப்பிட போகிறாங்க. அதனால தான் நம்மளுக்கும் சேர்த்து சமைச்சாச்சு. இந்த சாப்பாடு பூராத்தையும் மீதமெல்லாம் அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு சீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை மாவு பவுட்ரு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்படியே போட்டாலும் அது சரிப்பட்டு வராது, அப்படியே உதிர்ந்து போயிடும் எண்ணெயில். அதனால் கொஞ்சோண்டு பச்சை மாவு மிக்ஸியும் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டோம்னாக்கா உருண்டை கொஞ்சம் நல்லா வரும். அதை போட்டு உருண்டையை செஞ்சு டீ கொஞ்சோண்டு வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுகளும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்க. நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டயத்தில் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு காலையில் போகிறோன்னா 4-5 மணிக்கு போகிறோம், சாயந்தரமாக வர்றோம். அதனால் சாயந்தரம் நேரம் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு தோணுச்சா புதுசாக ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் டயத்தில் நம்ம வருஷமே வேலை ஆக்குறோம், ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால என்ன ஆக போகுது? அதனால் ஏதாவது பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சது என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி பசங்களுக்காண்டி இல்லை, உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாத்தே நம்ம கொஞ்சமாவது நம்மளும் தெம்பாக வேலாக்க முடியும். தோட்டத்தில் நம்ம பசங்களுக்கு பார்க்கணும், வேலை அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சதையும் கொஞ்சம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த உருண்டை ரெடி ஆயிடுச்சு, நல்லா இருக்கு பாருங்கள். அதோட கொஞ்சோண்டு டீயோட அந்த உருண்டையை சாப்பிட்டுக்கிட்டு டீயை குடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஈவினிங் டயத்தில் ஏதாவது டீக்கு கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என் பையன் டீ சாப்பிட மாட்டேன், பையனும் பாப்பாவும் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸ் அவங்களுக்காண்டி. உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும். இதேமாரி ஸ்நாக்ஸு எல்லாமே நீங்கள் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீங்களும் வீடியோ இருந்தால் எடுத்து போடுங்க. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சேனலுக்கு.